கேப்டனை வீணாக்கியது மீடியாக்காரங்க தான். கண் கலங்கிய தொண்டு வைரலாகும் வீடியோ. வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப தகவலுக்குள்ள போகலாம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வந்த கேப்டன் விஜயகாந்த் தேமுதிக இன்று அரசியல் கட்சியினை தொடங்கினார். கட்சி தொடங்கிய இரண்டாவது தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராக அந்தஸ்து பெற்ற விஜயகாந்த் உடல்நல குறைவின் காரணமாக அடுத்தடுத்த தோல்வியை தழுவினார். இருப்பினும் தமிழக அரசியல் களத்தில் தனக்கென தனி முத்திரை பதித்த கேப்டன் விஜயகாந்த் சமீபத்தில் உடல்நல குறைவினால் காலமானார். அவர் இறந்த பிறகு பலரும் கேப்டன் ஒரு நல்ல மனிதர், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் என்று கூறினார். ஆனால் அவர் உயிருடன் இருக்கும் வரை அதை யாரும் நினைக்கவில்லை என்று வேதனை தெரிவித்தார்கள். இந்நிலையில் தேமுதிக கட்சியின் தொண்டர் ஒருவர் தற்போது கேப்டனை வீணாக்கியது மீடியாக்காரங்க தான் என்று வேதனையுடன் கூறுகிறார். அதே போன்று தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் நீங்கள் என்ன செய்ய காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை என்று வேதனையுடன் கூறினார். 2026 நடைபெறும் தேர்தலில் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்றும் கூறினார். முதல்ல நான் சொல்லி விரும்புறேன். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் பக்கத்துல சின்னபாசந்தரம் ஒரு கிராமம். நான் தேமுதிக திராவிட கழகத்துல இருக்கிறேன். மாற்றுக் கட்சி தான். மதுரை மாநாடு முதல் நடத்தினார் கேப்டன். அதே மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாங்க வந்தோம். நானும் நண்பரும் வந்தோம். இருந்தாலும் எங்க கேப்டனை வீணா கண்டு நீங்க மீடியாக்காரங்க தான், புரியுதுங்களா? அதே மாதிரி இவருக்கு என்ன தொலை கொடுக்க போறீங்கன்னு தெரியல. சிரிக்காதீங்க. எங்க கேப்டன் மாதிரி ஒரு நல்லவரை இழந்துட்டோம், புரியுதுங்களா? நான் ஒரு உள்ளுணர்வோட சொல்றேன், புரியுதுங்களா? மன அழுத்தத்துல இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வரும். அதே மாதிரி இவருக்கு என்ன நிலைமை, நீங்கன்னா என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னாக்கா எல்லாமே நல்லா இருக்கும். 2026 தேர்தல் காலத்துல பார்க்கலாம்.